இதற்கு வன்கொடுமையில் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமா? வணக்கம் அனைவருக்கும். மயிலாடுதுறை இந்த பகுதியில் வைரமுத்து என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்து உள்ளார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உள்ளே வருவோம். என்னன்னா, இந்த வைரமுத்து காதலித்த பெண்ணும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், வைரமுத்தும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். இதற்கு இரு வீட்டிலுமே எதிர்ப்பு. ஏன் ஒரே இனம் தானே, எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அதை சொல்லுங்க. அடுத்தது, இதை இவங்க ஏற்றாததால் இந்த காதலை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பின்பு இந்த மணிகண்டனை வெட்டி விட்டார்கள். பெண் வீட்டார்கள் வெட்டி கொலை செய்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இதை கண்டிச்சு விடுதலை சிறுத்தைகள், தீண்டாமை முன்னணி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் இந்த இயக்கங்கள்லாம் போராட்டம் நடத்துது. குற்றவாளிகளை கைது செய்யணும், வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு. இதுல வன்கொடுமை எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணின் தாயார் வேறு ஒரு சமூகம், அவர் காதலித்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த அம்மா வேறொரு இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை வன்கொடுமையில் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இவர்கள் போர்வடி தூக்குகிறார்கள். இது என்ன நியாயம்? இந்த அம்மாவே பட்டியலத்தைச் சேர்ந்தவர் திருமணம் செஞ்சிருக்கு. அப்ப இனிமேலும் எந்த பெண்ணாவது பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செஞ்சுட்டு காதலித்து திருமணம் செய்தால் அவர்கள் உங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால இவருக்கு எஃப்ஐஆர் போடுவீங்க, வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணுவீங்க. புதுசா பேசுறீங்க. இதுல சட்டத்துல இடம் இருக்கா இல்லையாங்கிறது சட்டமேதைகள் பார்த்துக் கொள்வார்கள். இது தவறானது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படியேற்பட்ட கட்சி உலகத்துல இப்ப என்ன வேலை பார்க்குது? இதற்கு எல்லாமே தலைமை அண்ணா அறிவாளர், வேற எங்கேயும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே அண்ணா அறிவாளர் தான். இத இந்த கொலைய நம்ம எப்படி ஆணவ கொலைன்னு எடுக்க முடியுமா? ஆணவ கொலை எல்லா ஜாதியிலையும் இருக்கு. இப்ப இதுவும் ஆணவ கொலை தான். இதைத்தான் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணுங்கிறாங்க, பட்டியலினத்துக்கு மட்டும். ஆனா நாங்க என்ன சொல்றோம், எல்லா இனத்துக்கும் போடு, நாடக காதலுக்கும் போடு, ஆணவ கொலைக்கும் போடு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே கொலை செய்தவர்கள் வேறு இனத்தை சேர்ந்தா இந்நேரம் என்ன நடத்திருக்கோம்? இந்நேரம் தையோ பொய்யோன்னு குதிச்சிருப்பானுங்க, விளக்கண்ண பலவர். இப்ப என்ன சொல்ல போறீங்க? பதில் சொல்லுங்க. மக்களை சிந்தியுங்கள். திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி கெடுகட்ட செயல் நடக்குது. காரணம் என்னன்னா, அவங்க தலைமை. இந்த தலைமையை நாம் அகற்றணும். நன்றி.